பார்க்குறோம். ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக புத்தகம் ஒன்றில் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. அதில் தந்திருக்கு 30 40 என்பது 30 அல்லது 30லும் அதிகம் ஆனால் 40லும் குறைவு. அப்போ 30 40 என்பது 30லும் அல்லது 30லும் அதிகம் ஆனால் 40லும் குறைவு. இதை நாங்கள் ஒரு சமநிலையில் சொல்லுவமாக இருந்தால் நாங்கள் இப்படி போடலாம். அப்போ 30 40 நாங்கள் சமநிலையில் குறிக்க வேண்டாம். 30 40 என்பதை சமநிலையில் குறிக்க வேண்டாம். இது ஒரு எக்ஸென்ட் வைப்போம். ஆகவே 30க்கு சமனாக இருக்கும், இப்படி இருக்கும் எக்ஸென்றது. ஆனால் 40லும் குறைவு, 40க்கு சமநிலை. அப்போ 40க்கு சமநிலைண்டா என்ன வரும்? 39 மட்டும் வரும். தேவைன்னா 39 நிறைய எண் இல்லாட்டா 39 99 என்றும் வரும். ஆனால் இது நிறைய எண்ணில் இருக்க பக்கங்கள் எண்ணிக்க தசமத்தில் இடம்பெறாது. ஆகவே 30 40 என்பது 30 வரும், 32 32 33 34 அப்படியே வந்து 39 மட்டும் இருக்கு. ஆகவே அதுதான் இதில் பிழைக்கிறது வந்திருக்கு. 30 40 என்பது 30 அல்லது 30லும் அதிகம் ஆனால் 40லும் குறைவு. ஆகவே இதில் வாசித்த பக்கங்கள் வந்திருக்கு. அப்போ பாருங்க, இது தொடர்ச்சியான மீடுரன் பரம்பல் 30 40 அடுத்து 40 50 50 60 60 70 70 80 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். சில கேள்விகளுக்கு வருவோம். முதலாவது கேள்வி, அவர் ஒரு நாளில் வாசித்த ஆகக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை யாது? ஆகக்கூடிய பக்கங்கள். அப்போ ஆகக்கூடிய பக்கங்கள் பார்த்தால் இது 70 80 80 நாங்கள் போட முடியாது. ஏன் 80 நாங்கள் போட முடியாது? அதில் சொல்லி இருக்கு 30 40 என்ற அந்த வீச்சு வந்து 40லும் குறைவு 40ஆக இருக்கிறது. அப்போ 70லும் குறைவெண்டா நீங்கள் 80லும் குறைவெண்டா 79 என்று போட இயலாது. ஏன் போட இயலாது? தசமம் பெறாது. ஏன்? புத்தகம் ஒன்றின பக்கம் வந்து நிச்சயமாக முழுவன் நிலை இருக்க போகுது. ஆகவே ஆகக்கூடிய, அதாவது அவர் ஒரு நாளில் வாசித்த ஆகக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை 80 விட குறைவாக இருக்கின்றா 79ஆக இருக்கும். அவர் ஒரு நாளில் வாசித்த ஆகக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை 79 பக்கங்கள் வாசித்துக்கிறார். ஆக குறைந்த பக்கம் என்று கேட்டால் அது 30ஆக இருக்கும். ஏன் 30ஆக இருக்க போது? 30 40 என்பது 30 அல்லது 30லும் அதிகம், 30க்கு சமனாக இருக்கு, 30 விட கூட. அப்போ ஆக குறைந்த பக்கம் 30ஆக இருக்கும். ஒரு நாளில் வாசித்த ஆக குறைந்த பக்கம் 30ஆக இருக்கும். ஆக கூடிய பக்கம் 79ஆக இருக்கும். அடுத்த கணக்கு வருவோம். ஆகார வகுப்பு எழுதுக. ஆகார வகுப்பு எழுதுகண்டா நாங்கள் இந்த நாட்களின் எண்ணிக்கை மீடுரன் என்று சொல்லுவோம். இந்த மீடுரனில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களின் எண்ணிக்கை ஆக கூடுதலாக வாசிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் 50 பக்கம் வாசிச்சுக்கிறார். ஆகவே ஆகார வகுப்பு எழுதுகண்டா மீடுரனில் ஆகக்கூடியது எது இருக்கோ அதுக்குரிய வகுப்பு தான் ஆகார வகுப்பாக இருக்கும். ஆகவே கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெறம்பல்ல பார்க்குறோம். அந்த மீடுரனில் ஆகக்கூடிய பெருமானம் என்ன இருக்கோ அதுக்குரிய வகுப்பை தான் நாங்கள் சொல்லுவோம் ஆகார வகுப்பு. ஆகவே இதில் நாங்கள் ஆகார வகுப்பை நாங்கள் பார்த்தோமேண்டா 50 60ஆக இருக்கும். அடுத்ததுக்கு வரப்போகிறோம். ஆகார வகுப்பு இடிய வகுப்பை காண்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்டவணைப்படுத்தப்பட்ட தரவுகள் எல்லாம் இடியம் எப்படி காண்றது? எண்ணின் கீழ் 2வது இட்டு அமையும் வகுப்பு. வகுப்பு என்றபடியா வகுப்பாயிடு என்றபடியா இப்படி தான் கேள்வி வரும். முதல்ல கேள்வி வந்தது ஆகாரத்தை காண்க, இப்போ வந்து இடியத்தை காண்க, இப்போ இடிய வகுப்பை காண்க, ஆகார வகுப்பை காண்க, வகுப்பாயிடு என்றபடியா. ஆகவே இடிய வகுப்பை நாங்கள் கண்டமேண்டா இடிய வகுப்பு என்பது எண்ணின் கீழ் 2வது ஈட்டு அமையும் வகுப்பு. எண்ணின் கீழ் 2ஆம் ஈட்டு அமையும் வகுப்பு. என்னன்றது மீடுரண்ட மொத்த எண்ணிக்கை, அதாவது 30 ஈட்டுகள் இருக்கு. ஆகவே 30 2ஆல் பிரிக்கிறோம். அப்போ 30 2ஆல் பிரிச்சமேண்டா இப்போ பாருங்க மீடுரண்ட மொத்த எண்ணிக்கை காணுவோம். அப்போ 7 3 10 10 20 28 30. அப்போ மீடுரண்ட மொத்தம் 30. ஆகவே 30 2ஆல் பிரிக்கிறோம் 15வது ஈட்டு அமையும் வகுப்பு. ஆகவே 15வது பார்க்குறோம். அப்போ 15வது எவ்வாறு காண்றது? அப்போ நாங்கள் இதை பார்க்குறோம் 3 மேலும் 10, 10க்கு பிறகு தான் 15 இருக்குது. ஆகவே 10 10 20. அப்போ இதுக்குள்ள தான் இருக்குது 15வது வகுப்பு. ஆகவே 15வது வகுப்பு என்ன? 50 60. அப்போ இடிய வகுப்பை காண்கண்டா எண்ணின் கீழ் 2ஆம் வகுப்பு. அப்போ மீடுரண்ட மொத்த எண்ணிக்கை 2ஆல் பிரியுங்கோ, அது அமையும் வகுப்பு. ஆகவே 7 3 10 10 10 20. அப்போ இதுக்கு அமைகிறபடியால் ஆகவே 50 60 இடிய வகுப்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் பார்ப்போம் இடிய வகுப்பு. அப்போ எண்ணின் கீழ் 2ஆம் ஈட்டு அமையும் வகுப்பு. அதாவது பார்ப்போம் 30 கீழ் 2 15ஆம் ஈட்டு அமையும் வகுப்பு. 15ஆம் ஈட்டு அமைகிற வகுப்பு பார்த்தோமேண்டா 50 60 50 60 இடியம். அடுத்தது நாங்கள் வருவோம். இடியை காணணும். இடியை நாங்கள் 2 வழியில் காணலாம்.
எடுகொண்ட இடியாக கண்டு நாங்கள் ஒரு மெதட்டை இதில் பார்க்குறோம். அப்போ முதலாவது குலமாக நாங்கள் பிரிக்கிறோம் இடியை காண்கண்டா. முதலாவது வகுப்பாய் இடி எழுதுகிறோம். ரெண்டாவது நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் எவ்வாறு காண்றது? இந்த வகுப்பாயிட இந்த மேலெல்லையையும் கீழெல்லையையும் கூட்டி 2ஆல் பிரிக்குங்க. ஆவை 40 30 கூட்டினா 70, 70 2ஆல் பிரிக்கிறோம் 35. அதே போல் 50 40 கூட்டுறோம் 90, 2ஆல் பிரிக்கிறோம் 45. ஆகவே நாங்கள் பார்க்குறோம் எஃப்எக்ஸ். அப்போ மீண்டும் அதாவது நடுப்பெருமானத்தை எக்ஸோட பிரிக்கிறோம் எஃப்எக்ஸ். அப்போ இடியம் என்று சொன்னால் இடி என்று சொன்னால் சிக்மா எஃப்எக்ஸ். இடியம் வேறு இட வேறு. அப்போ இடி என்பது சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப், அதாவது நடுப்பெருமானம் எக்ஸ் மீண்டும் எஃப். அப்போ சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப். நடுப்பெருமானம் எவ்வாறு காண்றது? மேலெல்லையும் கீழெல்லையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். 40 30 70 2ஆல் வச்சா 35, 40 50 90 2ஆல் வச்சா 45. அப்போ இந்த வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏனைய நடுப்பெருமானங்களை காணலாம். கடைசி ஒருக்கா செக் பண்ணிங்கன்னா சரி. ஆவே எஃப்எக்ஸ் பார்க்குறோம் 35 3ஆல் வைக்கிறா 105. ஆவே இதை கூட்டினா 1640. இந்த மீடுரன் சிக்மா எஃப் ஆல் பிரிக்கிறேன். ஆகவே இட சமன் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப். ஆகவே நாங்கள் பார்க்குறோம் 1640 30ஆல் பிரிக்கிறோம். 10ஆல் பிரிச்சா சைவர் இல்லாமல் போயிடும். 164 3ஆல் பிரித்து விட்டால் 54.67. ஆகவே இட சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப்.